கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்களேன் அத்தை, கொஞ்ச நாளைக்கு தானே. மருமவளே, அவ ஒரு விஷச்செடி. அவ வீட்டுக்கு வெளியவே வரக்கூடாதுன்னு சொல்லுதேன். நீ அவளை வீட்டுக்குள்ள கொண்டு வந்து சீராட்டலன்னு பாக்குறியோ? பாட்டி ப்ளீஸ் பாட்டி, எனக்காக இந்த ஒரே ஒரு தடவை மட்டும். உன்னைய ஒரு தடவை உள்ள விட்டதே போதும். என் வீட்டு வாசல்ல வந்து நின்னு உன்னைய கொடுமைப்படுத்துறன்னு என்ன ஆட்டம் போட்டா? பாட்டி ப்ளீஸ் பாட்டி, அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் பாட்டி. கொஞ்ச நாளைக்கு அவளை இங்க தங்க விடுங்க ப்ளீஸ் பாட்டி. நானும் உங்க கால அப்பதா உன் தங்கச்சி புகுந்த வீடு விளங்காது. அவ இந்த வீட்டு வாசப்படையில கால் எடுத்து வைக்க கூடாது. என்ன அப்பதா? மீனாட்சி பாவம், அவ எங்க போவா? யார் இருக்கா? அவ எங்க வேணாலும் போட்டோம், என் வீட்டுக்குள்ள அவ வரக்கூடாது. அம்பிடுதே. அப்பதா என்னம்மா? மனோ, உள்ள கூட்டிட்டு போடா. தேனு வா, உள்ள போலாம். வா வா போலாம். ஹலோ, சொல்லு அகிலா. என்ன? என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? கண்மணிய காணோங்க. ஏய், என்ன சொல்ற? காணுமா? ஆமாங்க, அவ ஸ்கூல் பஸ்ல கிளம்பி வந்திருக்கான். டிரைவர் வீட்டுக்கு வெளியே இறக்கி விட்டதா சொல்றாங்க. ஆனா அவ இன்னும் வீட்டுக்கே வரலங்க. ஏய், என்ன சொல்லிட்டு இருக்க நீ? ஏதாவது பொய் சொல்லலாம் என்கிட்ட? ஏங்க, இந்த விஷயத்துல நான் எங்க பொய் சொல்ல போறேன்? நீங்க கொஞ்சம் உடனே கிளம்பி வாங்க. ஏய், என்னால இப்ப வர முடியாது. எங்க வீட்லயே ஒரே பிரச்சனை. ஏங்க, பொண்ணு காணோம்னு சொல்றேன், இதை விட என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு இந்த ஊர்ல வேற யாருங்க இருக்கா? நீங்க உடனே வாங்க. இல்ல அகிலா, இப்ப கஷ்டம், என்னால வர முடியாது. நீங்க பாருங்க, இப்ப மட்டும் நீங்க வரலன்னா அப்புறம் நான் அங்க கிளம்பி வந்துருவேன். நீங்க பாருங்க, என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அப்புறம் நானும் உயிரோடவே இருக்க மாட்டேன். ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? பின்ன என்னங்க, நான் கண்மணிய காணோம்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப உங்களால வர முடியுமா முடியாதா? சரி சரி, நான் வரேன். வந்துட்டு கால் பண்றேன். எங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் தண்ணி கொடுப்போம். தேங்க்ஸ். சரி, ஒரு பிரச்சனைனா சொல்ல மாட்டியா? எல்லாத்தையும் ஓந்தலையிலே சுமக்கணுமா? அப்படி என்ன உனக்கு வீராப்பு? என்கிட்ட எல்லாம் சொன்னா என்ன, உன் கிரீடம் கழண்டு விழுந்துருமா? நீ தனி ஆளா தேடுனா வீடு கிடைச்சிருமா? எங்கேயாவது டூலெட் போர்டு மதுரையில இருந்து பாத்திருக்கியா? அப்புறம் எப்படி தனியா உன்னால ஒரு வீடு பார்க்க முடியும்? 4 பேருக்கிட்ட சொல்லி வச்சாதானே ஏதாவது நல்லது நடக்கும். சரி, எனக்கு ஒரு போன் பண்றதுல உனக்கு என்ன குறைச்சல்? இப்ப நீ எதுக்கு இங்க வந்த? இப்ப நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன கேள்வி கேக்குற? ஹலோ, உன் பிரச்சனையை சரி பண்ணதான் நான் இங்க வந்தேன். என் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றதுன்னு எனக்கு தெரியும். இங்க பாரு மீனாட்சி, என் அம்மாவும் மதுனியும்
உன்னை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. ஆ, நினைச்சேன். என்ன நினைச்ச? அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுமா உனக்கு? ஹவுஸ் ஓனருக்கு வீடு தேவைப்படுதான், காலி பண்ணுன்னு கேக்குறாங்க, அவ்வளவுதான். இதுல என்ன இருக்கு? அதுக்காக ஒரு வாரத்துல காலி பண்ண சொல்லி கேட்டா அதுல என்ன நியாயம் இருக்கு? எப்படி ஒரு வாரத்துல வீடை பிடிச்சு காலி பண்ணி போக முடியும்? கொஞ்சமாவது அவங்க யோசிக்க வேணாமா? பொம்பளை பிள்ளை எங்க போய் நிப்பான்னு தோணாதா அவங்களுக்கு? சரி சரி, அந்த பொம்பளை வீடு எங்க இருக்குன்னு சொல்லு, நான் போய் கேக்குறேன். ஏய், ஏன் இப்ப சத்தம் போடுற? எனக்கு வர்ற கோவத்துக்கு சத்தம் போடுறது இல்ல, 4 வார்த்தை கேள்வி கேட்கணும். ஏய், நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? மீனாட்சி, அப்படிலாம் சும்மா விடக்கூடாது மீனாட்சி. இப்படி விட்டு கொடுத்து போறதுனாலதான் ஹவுஸ் ஓனர்களுக்கு திமிரு ரொம்ப ஜாஸ்தி ஆயிருச்சு. நீ அவங்கள கூப்பிடு, நான் பேசுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். சரி, நான் பேச வேண்டாம். என் ஃப்ரெண்ட்ஸை வர சொல்றேன், அவங்கள விட்டு பேச சொல்றேன். ஐயா சாமி, உனக்கு ஒரு கும்பிடு, உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு பெரிய கும்பிடு. சும்மா இருந்த சங்கெல்லாம் ஊதி கெடுக்க வேணாம். தயவு செஞ்சு நீ கிளம்பு, நான் என் பிரச்சனையை பாத்துக்கிறேன். ஏ, என்னதான் இருந்தாலும் நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, சொந்தத்துக்குள்ள சொந்தம் தானே. என்ன ஏன் இப்படி ஒதுக்கி வைக்கிற? ஒதுக்கல, நான் ஒதுங்கி போலான்னு நினைக்கிறேன். என்னால யாருக்கும் எந்த கஷ்டமும் வேணாம். மீனாட்சி, இதுல என்ன கஷ்டம்? உன்னால ஒரு உதவி ஆகணும்னா நாங்க உன்னை தேடி வரமாட்டோமா? இங்க பாரு மீனாட்சி, அம்மாவும் மதுனியும் மீனாட்சிக்கு போய் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்காங்க.